ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பாவக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் பச்சை மிளகா, வெள்ளைப்பூண்டு, பாவக்காய், தக்காளி, வெங்காயம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த பாவக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வானொலி நம்ம அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் தான் எண்ணெய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நான் நறுக்கி வச்சுருந்த பச்சை மிளகாய், வெள்ளைப்பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம இதை பொறுமையாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வதக்கணும். பாருங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுரும். அதுக்கப்புறம் இந்த பாவக்காய் போட்டு நல்லா ஆயில் ஃப்ரை வர வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்கணும். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் ஒன்றும் நல்லபடியாக ஃப்ரை ஆகலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம அதை மூடி வைக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் மூடி வச்ச பின்னாடி அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடணும். நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டு திரும்ப நல்லா வதக்குறேன் நான். நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா பொறுமையாக வதக்கின பின்னாடி நமக்கு தேவையான, அதாவது இந்த ஃப்ரைக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூளும் போட்டோம். மீண்டும் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லபடியாக வதக்கணும். பாருங்கள், இங்கே எப்படி நல்லபடியாக ஃப்ரை ஆகிருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், மற்றபடி ரைஸுக்கு தொட்டுக்கலாம், மற்ற அனைத்து வகையான ஃபுட்டுக்குமே வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் நான் வந்து ஆல்ரெடி வடித்து வச்சுட்டேன் தேவையான அளவு. இது டின்னர்ன்றதுனால நான் 1 கப் மட்டும் வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான அளவு நம்ம ரைஸ் வச்சு இது பண்ணியிருக்கோம். பாருங்கள், பாவக்காய் வந்து எப்படி ஃப்ரை ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் ரைஸ் கூட போட்டு இதை சாப்பிட்றேன். நல்ல சுவையாக இருந்துச்சுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.